அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது டெஸ்ட் அப்படின்ற ஒரு திரைப்படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான். அண்ட் த்ரூ நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ஒரு ட்ரெய்லரை நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் இதை பற்றி எதுவுமே எடுத்து பேசலை. ஏன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ். உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், 90s கிட்ஸ்க்கு ஸ்பெஷலி தெரிஞ்சிருக்கும் நம்ம மேடி, நம்ம மாதவன். அண்ட் அதையும் தாண்டி மீரா ஜஸ்மீர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மீரா ஜஸ்மீர் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சின்ஸ் சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரன் ஆயுதெழுத்து இந்த மாதிரி இதில் இவங்க ரெண்டு பேரோட காம்போவில் பார்த்துருந்தோம். அண்ட் சித்தார்த் நயன்தாரா இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இதோட சேர்ந்து நம்ம சக்தி ஸ்ரீ கோபால் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்காங்க யாருன்னு. அண்ட் கரண்ட்லி ட்ரெண்டிங்காக இருக்கட்டும், லைக் அவங்களோட சாங்ஸ் லிஸ்ட் வந்து சம்திங் செப்பரேட்டட் அண்ட் யூனிக்காகவும் இருக்கும். அண்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி பார்க்கும்போது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சமே நெஞ்சம் இந்த மாதிரி பல பாடல்கள் பாடிய அண்ட் தேன் சுடரே அப்படின்னு சொன்ன எல்லாரும் தெரிஞ்சிருக்குல்ல. ஸோ அவங்க தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துடுறோம். பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரெய்லருக்கு ரிலேட்டட் என்ன விஷயங்கள் இருக்கோ அதை பற்றி பேசி ஒரு குட்டி ரிவ்யூ போட்டு நாங்கள் வந்து அடுத்தது தொடர்ந்து போகலாம். ஸோ நீங்களும் வாங்க என் கூட சேர்ந்து இந்த ஒரு ட்ரெய்லர் பாருங்கள். ஸோ ஹியர் வி கோ. 1 2 3 ஸ்டார்ட். Sarah, Arjun, my schoolmate. Sarunan, my husband. நாங்கள் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது நீங்கள் விளையாடுற டெஸ்ட் மேட்ச்சில் தான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேன்டீன் நடத்துறாரு. இன்ட்ரெஸ்டிங். நிறைய பேர் கிரிக்கெட் ஆடுவாங்க. பணம், பேர், புகழ்னு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காரணம். ஆனால் அர்ஜுன் மட்டும்தான் played for the love of the game. ஃபியூல் செல் ஸ்டாக் டெக்னாலஜி, இதை நம்ம தண்ணியிலேருந்து எடுக்கிறோம். இதனால் வண்டியிலேருந்து எந்த புகையும் வராது. இது நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை, இந்த நாட்டையே மாற்ற போகுது. குமுதா, உன்னோட ப்ரீவியஸ் மிஸ்கேரேஜ்னால இந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகிறதுக்கே 9 மாதம் ஆயிருக்கு. திஸ் மைட் பி யுவர் லாஸ்ட் சான்ஸ். இந்தியா பாகிஸ்தான் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச்ல நான் விளையாடி ஆகணும். 5000 கோடி ப்ராஜெக்ட் 50 வருஷம் 10 5 கோடி ஆகும். பணத்தை ரெடி பண்ண ஆரம்பிங்க. 50,000 crores கை மாற போகுது. இந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய டெஸ்ட்டாக இருக்க போகுது. சாரிடா, நான் வேணுட்டா பண்ணுறேன். ஆமாம், உனக்கு அப்பா ஒன்றும் ஆசை இல்லைல்ல. ஹலோ, யார் நீங்க? எங்ககிட்ட ஒரு ப்ரொபோசல் இருக்கு அர்ஜுன் சார். எதுவாக இருந்தாலும் மேட்ச்க்கு அப்புறம் எங்கள் மேனேஜர் கிட்ட பேசிக்கணும். எனக்கு அக்கௌண்ட் செட்டில் பண்ணாமா உன்னோட ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆகாது. 24 வயசில் நம்பி தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். கிரிக்கெட்டை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. வார்த்தை ரொம்ப தடிப்பாகுது. அப்புறம் முக்கியம் உனக்கு தெரியும்ல. இந்த ஒரு வாட்டி என்ன நம்பு, நம்மள பெரிய கேமாரோட சான்ஸ். இது நம்ம லாஸ்ட் சான்ஸ் சாரா. ஒரு போல பேட்டால் அடிக்கிறவனை தான் ஹீரோவா பார்க்குது. ஆனால் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஓ, மேட்சை பாருங்க. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பயம். இப்போதான் மீரா இந்தியாவே உங்களை நம்பி தான் இருக்கு. ஓ வாவ். அண்ட் April 4th ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு மறுபடியும் இந்த ஒரு ட்ரெய்லரில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் வந்து லைக் 2 விஷயத்தில் அடங்கியிருக்குதுங்க. பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஒன்று நம்ம நயன்தாரா அண்ட் மாதவனுடைய அவங்க ஃபேமிலி லைஃப்பில் குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் அன்றைக்கி ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் சித்தார்த்துக்கு வந்து அவருடைய கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஸோ அதுக்கும் அவங்களுடைய அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் இதுக்கு ரிலேட் ஆகியிருக்குதான்ற மாதிரி எனக்கு ஒரு மைல்ட் டவுட் ஒன்று இந்த ஒரு ட்ரெய்லர் எனக்கு தெரியுது. அண்ட் இன்னொரு பக்கம் இதில் வந்து மீரா ஜஸ்மீரோடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா 90ஸ்க்கெல்லாம் லைக் ரொம்ப பேர் போன ஒரு ஹீரோயின் அவங்க தான். அண்ட் இன்னொரு பக்கம் அவங்களுடைய ரோல் இதில் வந்து மேபி படத்தில் நிறையா இருக்கலாம். பட் ட்ரெய்லரில் இந்த ஒரு சின்ன ஒரு நினைக்கிறேன் 1-2 செகண்ட்ஸ் அதில் நான் பார்த்துருப்பேன் லைக். ஸோ அதுதான். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து மியூசிக் இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு யார் மேலோ ஃபீமேலோ அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டாலுமே ஒரு நல்ல பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டோ எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் சக்தி ஸ்ரீ கோபாலன் இப்படி ஒரு மியூசிக் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயின்
உண்மையை ஒத்துக்காட்டியும் ஒத்துக்கலாம்னா இதான் உண்மையான ஒரு ஃபேக்ட்டுங்க. இதில் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படின்ற ஒரு கேரக்டர் இதில் இல்லைன்னு இந்த படம் வந்து இட் கோ பிஹைண்ட். அண்ட் மேடி இதில் வந்து அஃப்கோர்ஸ் இன்னொரு நல்ல ஒரு லீட் அதில் கொடுத்து பண்ணியிருக்காரு. அண்ட் லைக் இந்த ட்ரெய்லரோட எண்டிங் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹைப் அந்த எண்டிங் போர்ஷனில் தான் அப்படியே தொடர்ந்து கொண்டு போனாங்க. அண்ட் நயன்தாரா அதில் வந்து நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்குற அந்த ஒரு ரஃப் டயலாகாக இருக்கட்டும், மேடியோட ஒரு சேஞ்ச் ஓவர் அந்த லுக்கில் ஒரு மாற்றம், அண்ட் ஈவன் சித்தார்த் வந்து அந்த மேட்சில் ஆடி அது இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுக்குற ஒரு விஷயமா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கட்டும். அண்ட் ஓவரால் இந்த ட்ரெய்லரில் வந்து சில விஷயங்களில் சஸ்பென்ஸ் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டோரி இதில் இருக்குது. அதுதான் மெயின். அந்த ஸ்டோரி வந்து நமக்கு ரிவீல் ஆகாத அளவுக்கு இந்த ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்படி இருக்குது, இதை வச்சு புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அப்படி தான் அதில் இருக்குது. அண்ட் மிஸ்கரேஜ் அந்த ஸ்டார்டிங் அந்த குழந்தை விஷயம் இருக்குல்ல, ஸோ அந்த விஷயத்துலையும் அப்படி தான் நான் பார்க்குறேன். அண்ட் நயன்தாரா அவங்களுக்கு அது ஒரு லாஸ்ட் சான்ஸ். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம சித்தார்த்துக்கும் இந்தியாவுக்கு இதை ஆடி கொடுத்து ஜெயிக்கணுன்றது அவருக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ். ஒரு சைடு குழந்தை, ஒரு சைடு வந்து விளையாட்டு, இது ரெண்டுக்கும் நடுவில் அவருடைய கரியர் அண்ட் இவருடைய கரியர். ஸோ சீம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்க. நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவருக்கு சித்தார்த் அண்ட் மீரா ஜஸ்மீர், நயன்தாரா அண்ட் மேடி. இதை பற்றி அவ்வளோவா வீடியோஸ் எதுவுமே பெருசாக பேசும் பொருளாக மாறலை. அதான் நான் ஓகே நேற்றே எடுத்து பண்ண வேண்டியது. ஸ்டில் எனக்கு எப்போயுமே அதான் நடக்கும். நேற்றே பண்ண வேண்டியது அடுத்த நாள் கழிச்சு தான் பண்ணுவேன். அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பட் எடுத்து பண்ணிவிட்டேன். எனக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சி. படத்துக்கும் எதிர்பார்த்துங்க. எனக்கு 4th April ரிலீஸ் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் இப்போ என்ன மாதிரியான ஒரு இதில் இருக்குது அப்படின்றத. ஸோ மியூசிக்காக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், ஏன்னா 4 பேரும் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸ், ஈவன் சித்தார்த் இன்க்ளூடிங் லைக் ஆல் 4 people. அண்ட் பார்க்கலாம் படம் எப்படி வரப்போகுதுன்னு. ஸோ நீங்களும் எங்கூட சேர்ந்து இந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்கல்ல, பார்த்தனால பல கருத்துக்கள் இருக்கலாம். அது என்னன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விட்டுருங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லை நான் இதை பற்றியாச்சும் எடுத்து பேசணுமா இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு 19 ஒரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.